அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? கிரீடி அப்படின்னா பேராசை. கிரீடி இஸ் பெர்மனன்ட் ஸ்லேவரி. ஒரு மனிதனுக்கு பேராசை என்ற குணம் இருந்துச்சுன்னா அவன் எப்போதுமே அடிமையாக தாங்க இருப்பான். கிரீடி ஈட்டர்ஸ் dig their graves their teeth. பேராசை குணமுள்ளவங்க போதுன்ற நிற்காது, இன்னும் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சவக்குழிய அவங்களுடைய நாவே முடிவு பண்ணுது. அப்படின்னு என்ன, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா எல்லா வியாதியும் வரும். ஸோ அவங்களுடைய சாவை அவங்களே முடிவு பண்றாங்க. A greedy man and an angry woman have never lived prosperously. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. When desire ends, peace begins. எப்போ ஆசை முடிவுக்கு வருதோ அப்பதான் உன்னுடைக்கு அமைதின்றது ஆரம்பமாகுது. கண்ணா கேட்டுக்கோ. The highest wealth is the absence of greed. எப்போ ஒரு மனிதனுக்கு பேராசை என்பது இல்லாம இருக்குதோ அவன் தான் உண்மையான பெரிய பணக்காரன். Greedy person is always in need. பேராசை பிடித்த மனிதனுக்கு எப்பவுமே தேவைகள் இருக்குங்க, தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். Needs can always be met, but greed can never be fulfilled. Earth provides enough to satisfy every man's need, but not every man's greed. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். கண்ணா, தேவைக்கு மருந்து இருக்கு, ஆனா பேராசைக்கு மருந்தே இல்லை. உன் தேவைக்கு வேணா கிடைக்கப்படலாம், ஆனா பேராசைக்கு மட்டும் பூர்த்தி பண்ணவே முடியாது. Don't get greedy or you will lose because of yourself. Enough is enough. ரொம்ப பேராசை பிடித்தவனாக இருக்காத. அப்படி இருந்தா நீ உன்னையே இழக்க வேண்டியிருக்குங்க. போதும் என்ற மனதுதான் பொன் செய் மருந்துன்னு சொல்லுவாங்க. போதும்னா போதும். People who want to get everything all at once usually end up getting nothing in life. இன்னும் வேணும் ஆசைப்படுறவங்களுக்கு முடிவுல எதுவுமே கிடைக்காதுங்க. You have a Maruti or a BMW, the road remains the same. கண்ணா, கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ மாருதியில கார்ல போலாம், BMW கார்ல போலாம், ஆனா முடிவுல நீ செல்ற பாதை, அந்த ரோடு ஒண்ணுதான்ப்பா. Whether you travel economic class or business, your destination doesn't change. நீ முதல் வகுப்புல போலாம், இல்ல 2ஆம் வகுப்புல போலாம், ஆனா நீ போற ஊரு ஒரே ஊரு தான்ப்பா. Whether you have a Titan or a Rolex, the time is the same. நீ டைட்டன் வாட்சை கட்டலாம், ஆனா ரோலக்ஸ் வாட்சை கட்டலாம், ஆனா நேரம் எல்லாம் ஒரே இடத்துல தான்ப்பா காமிக்கும். There is nothing wrong in dreaming a luxurious life. நீ ஆடம்பர வாழ்க்கைய கனவு காணலாம், அதுல ஒரு தப்பும் கிடையாது. What needs to be taken care of is not let need become greed, because needs can always be met, but greed can never be fulfilled. கண்ணா, உன் தேவைகள் எப்பவுமே சந்திக்கப்படும், ஆனா உன் பேராசைக்கு ஒரு முடிவும் கிடையாது, அது சந்திக்கவே படாது. என்ன புரிஞ்சுக்கிட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
இக்கரைக்கு அக்கறை பச்சை, மனம் ஒரு குரங்கு. இதை நீங்க பாருங்க. சில பேருக்கு என்ன கிடைச்சாலும் வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைக்கிறது, நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா என்னது? இந்த ஆடு மாடுனா இருக்குல்ல, மேயும் புல்லு மேஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யும்னா, அப்படியே பார்க்குமா நல்லா நிறைய புல் இருக்கு சாப்பிடலாம், ஆனா அது என்ன செய்யும்னா சாப்பிடாது. சாப்பிட்டு இருக்கு பார்க்கும், அங்க வந்து நிறைய இருக்கு, கம்மியா தான் இருக்குது அப்படின்னு இங்க இருந்து அங்க போகும். அங்க போன உடனே ஒரு திருப்தி வராது, கொஞ்சம் சாப்பிடும், அப்புறம் பார்க்கும் இங்க விட புல்லு அங்க அதிகமா இருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு, அங்க போகுது. இப்படி இங்கேயும் அலைஞ்சு கடைசி முழுமையா சாப்பிடாது. இதுதாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு திருப்தியான மனசு தான் எதையுமே செய்ய முடியும். சின்ன கதை சொல்றேன், வேடிக்கையான கதை. ஒருத்தன் வந்து ரொம்ப ஏழை, ஆனா மனம் ஒரு குரங்குன்ற மாதிரி இவனுக்கு ஒரு திருப்தி அடையாத மனசு. இவன் அப்படியே புலம்பிட்டு ஒண்ணுமே கிடையாதுப்பா, என்னத்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த காலத்துல நடந்தது, கால்நடையா நடந்து போறான். அப்போ ஒருத்தன் குதிரையில வந்திருக்கான். அவன் பெரிய பணக்காரன், ஜமீன்தார், ரிச் மேன். அவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்துட்டு இப்படி குதிரையில போக நான் பார்த்திருக்கான். அவன் நல்லா கேப் போட்டுருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டுருக்கான், சச்சு குதிரையில போறான். அவன் நிப்பாட்டி இருக்கான். சாமி 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 துர துர துரன்னு. என்ன வேணும் அப்படிங்க? நீங்க குதிரைல போறீங்க, எவ்வளவு வெயிலா இருக்குங்க, நடக்க முடியல தெரியுமா? சொல்ல கரெக்ட் தான். சரி, நீங்க குதிரைல போயிட்டு இருக்கீங்க, எனக்காக வேண்டி உங்க ஷூவை தரீங்களா? நான் நடந்து போற கால்லாம் வலிக்குது, காலெல்லாம் எரியுது, சூடா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்ட உடனே நீ சொல்ற கரெக்டா தானே இருக்குது, இந்த அப்படி ஷூ கழட்டி கொடுத்தான். எனக்கு ஷூ தேவையில்லையே அப்படின்னு கழட்டி கொடுத்தான். நீ ஷூவை போட்டான், சந்தோஷம், ஓகே பாய் அப்படின்னு கிளம்புறான். உடனே இவன் துர 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 துர, வெயில் எப்படி இருக்கு, மண்டை அப்படியே பொழக்குது தெரியுமா? ஆமா கரெக்ட் தானே, நீ குதிரையில போற, வேகமா போயிருவ, ஆனா எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் கேப் தரியா, தொப்பி தரியா? ஓகே, நீ சொல்ற கரெக்டா தான் இருக்கு, இந்த தொப்பி கிளம்பி வாங்கிக்கிட்டான். திருப்பியும் இப்படி போறான். போகும்போது என்ன பண்ணா, துர துர துரன்னு இருக்கான். என்னையா நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கல, அப்படி விடுவேன், அது எதுக்கு உனக்கு? நீ குதிரையில வேகமா போற, எனக்கு கண்ணெல்லாம் பார்த்தா ஒரே வெயிலா இருக்குது, கூலிங் கிளாஸ் கொடுவேன் அப்படின்னு இருக்கான். ஓகே, நீ சொல்ற கரெக்டா தான் இருக்கு, கொடுத்துட்டான். தொப்பியை கொடுத்துட்டான், கூலிங் கிளாஸை கொடுத்துட்டான், ஷூவை கொடுத்துட்டான். இது எதுவுமே இல்லாம போயிட்டு இருக்கான். துர 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 திருப்பி கூப்பிட்டுருக்கான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு? அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. அந்த குதிரை தர முடியுமா அப்படின்னு இருக்கான். உடனே அவன் இருக்காரு, சரியான கோபம், சவுக்கா அடிச்சு குதிரை அடிப்பாங்களா, அவன் எடுத்துட்டு ஆட்டி பட்டு பட்டு பட்டுன்னு இவன் அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், சிரிச்சிருக்கான், பயங்கரமாக சிரிச்சிருக்கான். அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் இதை கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொடுத்தீங்க, நாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது என் மனசு சொல்லும், ஏண்டா அறிவிட்டவனு, நீ அவன்கிட்ட வந்து ஷூவை கேட்டா கொடுத்தான், தொப்பியை கேட்டா கொடுத்தான், உன் கூலிங் கிளாஸை கேட்ட அவனும் கொடுத்தான், குதிரை கேட்காம விட்டா கேட்டா கொடுத்துருப்பான்ல அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனா இப்போ நீ கொடுக்க அடிச்ச உடனே அடிக்கிற அடி வலி தெரியுது, அதனால நீ கொடுக்க மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னானோ. மனிதனுடைய ஆசைக்கு அளவுல இருக்கீங்க, ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரமே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு தொப்பி கிடைச்சா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். சரி, அதுக்குமே ஒரு கூலிங் கிளாஸ் கிடைச்சிச்சு, அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும்? அப்பவும் இல்லை. ஒரு ஷூ கிடைச்சிச்சு, எல்லாமே விலை உயர்ந்தது, எல்லாமே உனக்கு இலவசமா கிடைச்ச போதும் அவனுக்கு அந்த திருப்தி இல்லாத பாருங்க, தூரை போய் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நம்மளும் தாங்க இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத நம்ம பாக்குறது இல்லை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். மனம் ஒரு குரங்கு பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாருங்க, 10 செகண்ட் கூட பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்கு, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் உட்காந்துருக்கும், இங்கதான் அங்க குதிக்கும், அங்கது இங்க குதிக்கும், இங்கதான் அங்க குதிக்கும். இதுதாங்க மனசுங்க. மனசு குதிச்சுக்கிட்டே இருக்குங்க. மனசுல ஒரு தெளிவற்ற நிலைமை இருந்துச்சுன்னா இப்படிதான் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமே இருக்கும். அதனால மனம் ஒரு குரங்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற இந்த சிந்தையோட இந்த கால வேளையில நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் இல்லாதபடி தெளிவான ஒரு எண்ணத்தோட, தெளிவான மனதோட, புத்தியோட இந்த காலை வேலையை நம்ம வரவேற்கிறோம். இந்த காலை முழுவதும் சந்தோஷமான உற்சாகமான காலையாக அமைய புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனை. திரும்ப உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.